Very good evening, everyone. I hope everyone is doing well. So, thank you so much for joining today's online session. At the same time, this is going to be a workshop that we can discuss a lot of things about this English classes. அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரி மட்டும் இல்லை, சாதாரணமாக ஒரு இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ன்றதுண்டா என்ன, எப்படி நம்ம ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம், ஃபிசிக்கல் கிளாஸில் லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். அப்போ பேசுகிறதுக்கு படிக்கணுமன்றதுக்குரிய பேசிக்கான ஐடியாஸ் என்னன்றதை தான் இந்த செமினாரில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இந்த செமினார் நான் சொன்னது போல் ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே அன்டில் தி எண்ட், இல்லாட்டி அது உங்களுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயமா போயிடும். அட் த சேம் டைம் இந்த செமினாரில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஆஃபர்ஸுமே நாங்கள் வழங்குறோம். ஸோ வில் கோ விதவுட் ஃபர்தர் டிலே. பார்த்தோம்னா, ஸோ இங்கிலீஷ் லேர்னிங்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, லாட் ஆஃப் பீப்புள் ரைட், இப்போ உங்களை போல நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு ஆசையில் என்ன செய்வோம்னா, நம்ம எப்பயுமே ஒரு பெஸ்டான விஷயத்தை தான் தேடுவோம். தட்ஸ் வெரி ஆப்வியஸ் ரைட். இஃப் ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், ஐ கோ ஃபார் த பெஸ்ட் ஒன். இப்போ நான் இங்கிலீஷ் படிக்கணும்னா நான் ஒரு பெஸ்ட்டான காலேஜை தான் தேடுவேன். டீச்சர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும்னு பார்ப்பேன், டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளை பார்ப்பேன், லெசன் எல்லாம் எப்படிப்பட்ட லெசன்ஸ்ன்றது நான் எல்லாம் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுவேன். ஸோ அப்போ இங்கே yet at the end of this course many struggle to communicate English. Why? இப்போ உங்களை போல என்ன போல நிறைய பேர் இப்படி சூஸ் பண்ணி எது பெஸ்டான பிளேஸ்ன்னு சூஸ் பண்ணி போனாலும் அட் தி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமோட கடைசியில் அவங்க நினைச்சது போலவே இங்கிலீஷ் பேசுகிறாங்களான்றது தான் த ரியல் குவெஷன். நானும் நீங்களும் அப்படி ஒரு கேட்டகரியில் தான் இருக்கோம். ஈவன் டேக்கிங் த ஸ்கூல் ஸ்டடீஸ் எடுத்தோம்னா, ஸ்கூல் ஸ்டடீஸ் என்ன நடக்குது, 13 வருஷம் படிச்சிட்டோம், 11 வருஷம் படிச்சிட்டோம், எக்ஸாமினேஷன்ல BA ஈவன் C கூட எடுத்து பாஸ் பண்ணிட்டோம். பட் வை we are unable to communicate in English? அப்போ இங்கே எத்தனை ப்ரோக்ராம் செய்கிறோம், யாரை சூஸ் பண்ணுறோம், எதை சூஸ் பண்ணுறோம்ன்றது இங்கே மேட்டர்ஸ் இல்லை. ஸோ அப்போ இது உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையா அல்லது நீங்கள் சூஸ் பண்ண டீச்சர்கிட்ட இருக்கிற பிரச்சனையா? இப்போ நம்ம எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான இடத்து தான் பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பெஸ்ட்டான டீச்சரை வச்சு தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது டீச்சரோட ப்ராப்ளமா அல்லது உங்களோட ப்ராப்ளமான்னு பார்த்தோம்னா, த ஆக்சுவல் ரீசன், த ட்ரூத் இஸ் த ரியல் இஷ்யூ ஆஃபன் லைஸ் இன் த லேர்னிங் அப்ரோச் ஆர் த மெத்தட் இட் செல்ஃப். அப்போ லேர்னிங்ன்றது வந்து அது சக்ஸஸாக இருக்குமா இல்லையான்றது எங்கண்டு வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம லேர்னிங் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ். நாங்கள் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம்ன்றதுல தான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங்ல சக்ஸஸ் இருக்கு. அப்போ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் லாங்குவேஜ் லேர்னிங்? இஸ் இட் பாசிபிள் டு லேர்ன் லாங்குவேஜ்? இப்போ தி அதர் கொஸ்டின், இப்போ ஏன் நம்ம இவ்வளோ நாள் இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு பெஸ்ட்டான கிளாஸை சூஸ் பண்ணி அதில் சரியா எல்லாரும் படிக்கிற கிராமர் தான் படிக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் வித்தியாசமான கிராமர் இல்லை. வேர்ப் டென்சஸ் 12 இருக்குன்னா அந்த வேர்ப் டென்சஸ் 12 தான் இருக்கு ரைட். அப்போ அது ஒரு கிளாஸுக்கு டீச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுமன்றது இல்லை. ஒரே சிலபஸ், லாங்குவேஜ் என்றாலே ஒரே விஷயம் தான் வரப்போகுது. பட் இப்போ லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது ஒரு பாசிபிளான விஷயமான்றது பார்த்தோம்னா, யூனோ தட் உலகம் பூரா இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் 1.5 பில்லியன் பீப்புள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறாங்க. நம்புவீங்களா? இந்தியா இப்போ ஸ்டாட்டிக் சொல்லுது, இலங்கை மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இங்கிலீஷ் லாங்குவேஜை 1.5 பில்லியன் பீப்புள் இன்னைக்கு லேர்ன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் 1.5 to 2 பில்லியன் வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னர்ஸ் வந்து புதுசாக கற்றுக்கொள்றதுக்கு வராங்கன்றது அதோட அர்த்தம். அப்போ எவ்ரிடே உங்களை போல என்ன போல 1.5 பில்லியன் பீப்புள்ன்றது பாருங்க லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷில் தேவை எந்த அளவுக்கு இருக்குன்றது. ஆனா இந்த 1.5 பில்லியன் பீப்புளும் அவங்க அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கிலீஷ் பேசுறாங்கன்றத இங்க அடுத்த கொஸ்டினா இருக்கு. நான் ஆல்ரெடி அந்த கேள்வியை கேட்டுட்டேன். ஸோ what we believe is, right, what is statistically proved is language cannot truly be learned merely as a subject in a formal environment like schools or classroom. You cannot learn the language. நீங்க லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியாது. இமேஜின் யுவர் மதர் டங்கோட தமிழ் எடுத்து பாருங்க. நம்ம பிறந்ததுல இருந்து பாடசாலைக்கு போய் அல்லது வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு போய் எங்களோட அம்மா அப்பா நம்மளோட ஒரு டீச்சர்கிட்ட இண்டிவிஜுவல் கிளாஸ் கொடுத்து சரி நம்ம தமிழ் பேச வச்சாங்களா?
அப்ப ஒவ்வொரு லாங்குவேஜ் என்றாலும் லாங்குவேஜ் லேர்னிங் முறைன்றது ஒன்றுதான். அப்ப பார்த்தோம்னா நம்ம தமிழ் பேசினதை கொஞ்சம் உங்களோட மெமரியை சும்மா ஒருக்கா கால் பண்ணி பாருங்க, ரிகால் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி தமிழ் பேச பழகிருப்பீங்க. அல்லது இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை விடுங்களேன், நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கும் சின்ன பிள்ளைகள் எப்படி லாங்குவேஜ் பேசுறாங்க. இப்ப நம்மளே ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுப்போம்னா, அம்மா சொல்லு அம்மா, அம்மான்னு சொல்லுங்க, அம்மா, அப்பா, தண்ணி. இதெல்லாம் நம்ம அந்த பிள்ளை என்ன சொல்றோம், சொல்லுங்க பாப்போம் இப்படின்னு. திரும்ப அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறோம், இமிட்டேட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நாங்க சொல்றத அந்த பிள்ளை அப்சர்வ் பண்ணி அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுது. அந்த பிள்ளைக்கு எப்படி விளங்குதோ, அந்த வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கப்படுறது விளங்குதோ அதை ரிப்பீட் பண்ணுது. இந்த சேம் தியரி தான், சேம் மெத்தட் தான் எல்லா லாங்குவேஜ்லயும் ஈஸியான மெத்தடா இருக்கும். நான் சொல்ல வரல ட்ரெடிஷனல் மெத்தட் எல்லாமே ராங்ன்னு நான் சொல்ல வரல. பட் 90% சக்சஸ் ஆகிற மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு லாங்குவேஜை நீங்க கிளாஸ் ரூம்ல ஸ்கூல்ல படிக்க முடியாது. ரைட்? ஆக்சுவலி நோ ஒன் கேன் டீச் அ லாங்குவேஜ் இன் அ ட்ரெடிஷனல் சென்ஸ். அதாவது யாருமே லாங்குவேஜை படிப்பிக்க முடியாது. பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ த லாங்குவேஜ். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி லாங்குவேஜ் இருக்கு. மெட்ட மொழி பேசுறவங்களை விட தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு தான் மெட்ட லாங்குவேஜஸை விட கூடுதலா இங்கிலீஷை பாவனைக்கு வச்சிருக்காங்க. அப்ப ஆல்ரெடி எங்கள்கிட்ட லாங்குவேஜ் இருக்கிறது, இங்கிலீஷ்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா அதை நாங்க எப்படி சரியா யூஸ் பண்ணணும், என்னிடத்துல யூஸ் பண்ணணும், ப்ரஷ் அப் பண்றதுதான் இந்த லாங்குவேஜ் ஒரு ட்ரெயினர் வேலையா இருக்கு. ஸோ இங்க நீங்க லாங்குவேஜை படிக்க முடியாது, படிப்பிக்கவும் முடியாது. அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸினூடாக, அனுபவத்தினூடாக கற்றுக்கொள்ளணும். தட்ஸ் ட்ரூ. எப்படி நீங்க தமிழ அனுபவத்தினூடாக பெற்றுக்கொண்டீங்களோ, ஒரு ஆள் சொன்னதை கேட்டு கேட்டு நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணமோ, அல்லது ஒரு ஆட்கள் பேசுறது நம்ம உன்னிப்பா கேட்டு அதை சொல்லி பார்க்கிறோமோ, அது மாதிரி தான் லாங்குவேஜ்ன்றதை நீங்க யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த லாங்குவேஜ். தட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஒன்லி வித் ப்ராக்டிஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி வருதுன்னா ப்ராக்டிஸால தான் வருது. ஸோ யூ கேனாட் லேர்ன் த லாங்குவேஜ் வித்வுட் ப்ராக்டிஸிங். நீங்க சரியான முறையில் பயிற்சி பெறாம லாங்குவேஜை பேச முடியாது. இமேஜின் இன்னைக்கு உங்களுக்கு டீச்சர் 100 வொக்காப்ஸ் பாடமாக்க சொல்லி தராங்க, 100 phrases தராங்க, ஒரு கிழமையில இதை பாடமாக்கிட்டு வாண்டு. கிராமர்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லி தந்துட்டாங்க, ஹோம்ஒர்க் உரிய வேலை தந்து ஒன் வீக் டே அண்ட் நைட் நீங்க கண்டினியூ மெமரைஸ் பண்றீங்க, பாடமாக்குறீங்க, திரும்ப எழுதி பாக்குறீங்க. பட் நீங்க பேசுறதுக்கு வாய் துறந்து ப்ராக்டிஸ் பண்ணலாட்டி அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் எல்லாமே ஜீரோ. அது எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு ஜீரோவை தான் இருக்க போகுது. அப்போ ஒன் திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், no one can teach you language. At Oxford College we believe that we guide our students to use the language, not to learn the language. நாங்க எங்களோட பிள்ளைகளை என்னத்துக்கு நாங்க ட்ரெயின் பண்றோம், லாங்குவேஜை பாவிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு இல்லை. படிக்கிறேன்டா என்னதுக்கு படிக்கணும், எக்ஸாமினேஷனுக்கு படிக்கணும். ஸோ நம்ம இங்கிலீஷ் படிக்க வர்றதுக்கு காரணம் என்ன, எனக்கு நாளைக்கு அந்த வேலையை இங்கிலீஷில் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா எனக்கு லாங்குவேஜ் தேவை. இமேஜின் நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டடீஸுக்கு லாங்குவேஜ் தேவை. நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆளுன்னா அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு லாங்குவேஜ் தேவை. அப்போ நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு போகணும்டா, ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற எனக்கு ப்ரொமோஷனுக்கு தேவை, எஸ் ஐ நீட் லாங்குவேஜ். அப்போ இங்கிலீஷ் எனக்கு என்னத்துக்கு தேவை, என்னுடைய தேவையை நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜை படிக்க இல்லாது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுடாக எடுக்கிற நாலேஜை வச்சு தான் அந்த லாங்குவேஜை நீங்கள் கதைக்கிறீங்க. அப்போ இங்கே நமக்கு ரெண்டு விஷயம் ஒன்று சிக்கலாக இருக்கும். என்ன தெரியுமா, லாங்குவேஜ் நான் பேசுகிறேன், ஓகே எனக்கு கிராமர் இருக்கலாம், இந்த வாக்கியத்துக்கு அடுத்து இப்படித்தான் வரணும், இந்த ஸ்ட்ரக்சருக்கு போய் இப்படித்தான் வரணும்னு நான் திங்க் பண்ணுறேன். பட் நான் திங்க் பண்ற விஷயத்த சரியா வெளியில கொண்டு வரதுக்கு எனக்கு என்ன தேவை, வொக்காபுலரி தேவை. அந்த வொக்காபுலரி என்னத்துல இருந்து வருது, நாலேஜினூடாக நான் பெற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த நாலேஜ் இருந்தா தான் எனக்கு வேர்ட் ஃப்ளோ வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு அந்த ஃப்ளோவா வந்து கொண்டே இருக்கும். அப்ப இங்க உங்களுக்கு தேவை, நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுதான் உங்களுக்கு லாங்குவேஜுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற விஷயமா இருக்கு. ஏன் நாங்க எப்பயுமே செமினார்ல எப்படி படிப்பிக்கிறோம், என்னத்தை படிப்பிக்கிறோம் என்று சொல்றதை விட கிட்டத்தட்ட நாங்க ஆக்ஸ்போர்ட் கல்லூரி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து செமினார் செஞ்சு கொண்டு வரோம். செமினாருக்கு ஜாயின் பண்ற மாணவர்கள் தான் கூட இந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராமுக்கு, இங்கிலீஷ் மரதன் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்றாங்க. the reason you should understand what exactly the language learning is. நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் லாங்குவேஜ் லேர்னிங்னா என்ன. ரைட்? உங்களை நீங்க ஒரு லேர்னரா ஒரு விஷயத்தை நீங்க புதுசா கற்றுக்கொள்ள போறீங்கன்னா அதுல பேக்ரவுண்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்.
நீங்க உங்கள்கிட்ட சேரணும் இல்லை, வேற எங்க ப்ரோக்ராம் செய்யறண்டாலும் உங்களுக்கு அதோட பேக்ரவுண்ட் ஐடியா இல்லை இல்லாட்டி திரும்ப அது உங்களுக்கு ஒரு ஃபெயிலா தான் போக போகுது. ஸோ அதுக்காகத்தான் இது உங்களுக்கு நாங்க எப்பயுமே இப்படியான விஷயங்கள் லாங்குவேஜ் லேர்னிங்ல எக்ஸாக்ட்லி என்ன பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, நாங்க லாங்குவேஜ் லேர்னிங்ல முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை உங்களுக்கு சொல்லித்தாரோம். ரெண்டாவது, இப்ப நான் சொன்ன விஷயத்த எப்படி நம்ம கிளாஸ்ல, இப்ப நாங்க கிளாஸ்ல செய்யற விஷயத்த நான் இமீடியட்டா உங்களுக்கு சின்ன ஒரு டெமோ மாதிரி சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல, ரைட், முதலாவது கிளாஸ்ல நாங்க இன்ட்ரடக்ஷன் தான் செய்வோம். முதலாவது கிளாஸ்ல நாங்க என்ன செய்வோம்? இன்ட்ரடக்ஷன் தான் செய்வோம். அப்ப இன்ட்ரடக்ஷன்ல நாங்க ஃபேமிலியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான ஒரு செஷன் இருக்கு. அப்ப ஃபேமிலியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள எப்படி நான் என் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணலும், என் ஃபேமிலியை எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலும். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், இன்ட்ரடியூசிங் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்போ முதலாவது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ we need a ஸ்டெப். நாங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக என்ன சொல்ல, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் செய்யணும். இப்போ முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன், என் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்குது, எப்பயுமே நாங்கள் என்ன செய்வோம், என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு மெம்பர்ஸை பற்றி பேச போகிறோம். அப்போ மெம்பர்ஸை பற்றி பேசுறதுக்கு நான் பாவிக்கிறது, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் தேம் டவுன், இதை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளும், யூ கேன் யூஸ் இட். நான் மெம்பர்ஸை பற்றி பாவிக்கிற, எத்தனை பேர் இருக்காங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு இந்த தியாரா என்றதை பாவிப்பேன். ஏன் தியாரா என்றதை பாவிக்கிறேன்டா, ஒரு நவுன, ஒரு பெயர் சொல்ல ஆங்கிலத்துல அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த தியாரிஸ் தியாரா என்றதை தான் நாங்க பாவிக்கிறோம். நிறைய பேர் தியாரா யூஸ் பண்ணிருப்பீங்க, தியாரிஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, திஸ் இஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, தட் இஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப இது ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் எடுத்தோம்னா, தமிழ்ல மொழிபெயர்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான் வரும். திஸ் இஸ் அ டேபிள்ன்றதுக்கும் தேர்ஸ் அ டேபிள்னு சொல்றதுக்கும் அங்க எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு தமிழ் மீனிங் பார்த்தோம்னா ஒன்று கொண்டு ஒத்து போற மாதிரி தான் மீனிங் வரும். ஆனா இங்கிலீஷ்ல இந்த திஸ் இஸ் தட் இஸ் யூஸ் பண்றதுக்கும் தேர் இஸ் தேரா யூஸ் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்ப தேர் இஸ் தேரான்றது எங்க பாவிப்போம்டா, ஒரு நவுனை அறிமுகப்படுத்துறதுக்கு we use this there is there to introduce a noun. அப்ப சிங்குலர் நவுனுக்கு வர பி வெர்ப் என்ன, இஸ். இட்ஸ் காமன்லி நோன், எல்லாருக்கும் தெரியும். இஸ் வந்தா சிங்குலர் நவுன் வருது. அப்ப ஆண்டு வரக்குள்ள என்ன வருது, ப்ளூரல். நான் பன்மையை பற்றி பேசுறேன். இப்போ ஒரு 1 hour 2 hours நடக்கிற செஷனை குயிக்கா உங்களுக்கு சொல்றேன். அப்ப தியாரான்றது ஒரு நவுன் அறிமுகப்படுத்துது. அப்ப தியாரான்ற என்ன நவுன், ப்ளூரல் நவுன் அறிமுகப்படுத்து. இப்ப ப்ளூரல் நவுன் உங்களோட வீட்டுல இருக்கிற, இப்ப நீங்க வந்து வீடை வாடகைக்கு கொடுக்க போறீங்க. இப்ப வீடை வாடகை கொடுக்கக்குள்ள அந்த வாடகைக்கு பார்க்க வர ஆட்கள் பேர் வீட்டுல என்னென்ன இருக்கு. அப்ப என்ன செய்றீங்க, நீங்க வீட்டை அறிமுகப்படுத்துறீங்க. அப்ப வீடுன்றது நவுன் தானே. அப்ப நவுன் அறிமுகத்துல there are 4 bedrooms, there are 2 kitchens, there are 3 bathrooms, 2 attached bathroom and 1 common bathroom, there's a living room, there's a car park. அப்ப there is there ஆன்றது இதான் நாங்க practical situationல யூஸ் பண்றது. Likewise, to talk about the family members, first we introduce how many members there are in my family. So there are 6 members in my family, there are 4 members in my family, there are 8 members in my family, there are 2 members in my family. நம்ம என்ன செய்யறோம், ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அப்ப இது முதலாவது என்ன செய்யறோம்டா, நவுனை அறிமுகப்படுத்துறதுக்கு பாவிக்கிற பேட்டர்ன் இது, ரைட். இன்ட்ரடியூசிங் a noun, நவுன் அறிமுகப்படுத்துறதுக்கு பாவிக்கிற ஒரு பேட்டர்ன் இது. இப்ப ரெண்டாவது படிக்க போறோம். ஓகே, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அறிமுகப்படுத்தின பிறகு என் குடும்பத்தில் இருக்கிற, இப்ப நான் வந்து இப்ப அன்மேரிடா, நான் கல்யாணம் முடிக்காதாலண்டா என் சகோதர சகோதரிகளை நான் அறிமுகப்படுத்துறேன். கல்யாணம் முடிச்சேன்டாண்டா என் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துவேன். இப்ப சொல்லுமே, எனக்கு 2 சகோதரர்களும் 2 சிஸ்டர்ஸ் சகோதரிகளும் இருக்காங்கடா. ஐ ஹாவ் 2 brothers and 2 sisters. அப்ப இங்க என்னத்தை பற்றி பேசுறேன்டா, நான் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன்ஷிப், ரைட். இதை நாங்க தனித்தனி, இப்ப முதலாவது செஷன் இந்த தேர் இஸ் தேராக்கு ஒரு டே தனியா போகும், ரெண்டாவதுக்கு ஒரு டே செப்பரேட்டா போகும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னது இது. வந்து அந்த ஹேவ்ன்றது எங்க பாவிப்போம்டா, பொசஷன்ஸை பற்றி சொல்றதுக்கு பாவிப்போம். பொசஷன்ஸ்ல அதுல ஒன்றுதான் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன்ஷிப்ஸ். டாக்கிங் அபவுட் வாட், ரிலேஷன்ஷிப், உறவு முறைகளை பற்றி பேசுறதுக்கு நாங்க இதை பாவிப்போம். பாருங்க, ஐ ஹாவ் 2 brothers and 2 sisters. இப்ப எனக்கு சகோதரர்கள் மட்டும்தான்டா, ஐ ஹாவ் 2 brothers only. எனக்கு சகோதரிகள் மட்டும்தான்டா, ஐ ஹாவ் 2 sisters only. அப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்ற போடுறோம்.
மூன்றாவது என்ன சொல்லுவேன், என்னுடைய அப்பா என்ன வேலை செய்கிறார் அல்லது அம்மா என்ன வேலை செய்கிறாங்க. அப்பாட வேலையை பற்றி சொல்லும்போது திருமணம் முடிச்சாக்கள் ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார் அல்லது ஒய்ஃப் என்ன செய்கிறாங்கன்ற சொல்லலும். இப்போ திருமணம் முடிச்சாக்கள் என்ன சொல்லுவாங்க, மை ஹஸ்பண்ட் இஸ், அல்லது வந்து அன்மேரிடா மை ஃபாதர் இஸ். அப்போ ஜாப்பை பற்றி பேசுகிறேன், மை ஃபாதர் இஸ் அ டிரைவர், மை ஃபாதர் இஸ் அ நர்ஸ், மை ஃபாதர் இஸ் அன் அக்கௌண்டன்ட். அப்போ மை ஃபாதரோட ஜாப் அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஜாப்பை போகிறேன். இது ஒரு செப்பரேட் லெசன். இந்த மூன்றாவதும் ஒரு செப்பரேட் லெசனா வருது. அடுத்தது இப்ப வேலைக்கு போகாத அம்மா மேல நாங்க எப்படி சொல்லுவோம், ஜஸ்ட் இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், இது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. யாராவது சொல்லல, இப்ப எங்க அம்மா வேலைக்கு போறலன்னா நீங்க இது வரைக்கும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? எஸ், எனிஒன் கேன் ட்ரை. இப்ப நீங்க மைக்க அன்மியூட் பண்ணலும். எஸ், யா, மை மதர் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம். என்ன வேற யாராவது அது சரியா? என்ன கனாட்ராப்பது? My mother is a housemaker. ஹவுஸ் மேக்கர்னு சொல்றோம். ஓகே, வேற யாருக்காவது ஒப்பீனியன் இருக்கா? ஒரு சாட் பாக்ஸ்ல வந்திருக்கு. எஸ்சி ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் சொல்றோம். ரைட். இப்ப இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு யார் யாரை நினைக்கிறீங்களோ இன்னைக்கு அந்த ஒப்பீனியனை மாத்திருங்க. ரைட். இப்ப அம்மா வேலைக்கு போகலன்னு யார் யாரு எப்படி சொல்ற ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ற வாரீங்களோ அவங்க அந்த ஒப்பீனியனை மாத்திருங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் அம்மா வேலைக்கு போகாததுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ற ஆக்கள் யாருன்னு பார்த்தோம்டா, ஒரு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு பெண், திருமணம் முடித்த ஒரு பெண் வீட்டு வேலைகள்ல ஈடுபட்டா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்ப வீட்டு வேலைன்னா என்ன? சமைக்கிறது, வீடு துப்புரவாக்குறது, முத்தம் கூட்டுறது, பிள்ளைகளை பராமரிக்கிறது, உடுப்பு கழுவுறது. அப்ப இந்த வீட்டு வேலையை செய்யறவங்களை தான் ஒரு திருமணத்துக்கு பிறகு இந்த வீட்டு வேலையை ஒரு பெண் செய்யறாங்கண்டா அது ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம். அப்ப இங்க இப்ப உங்களோட அம்மா பேங்க்ல வேலை செய்யறாங்கன்னா பேங்க் போயிட்டு வந்து சமைக்கிற இல்லையா, உடுப்பு கழுவுற இல்லையா, அவங்கள பாக்குற இல்லையா. டீச்சர்ண்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து செய்யறாங்களா இல்லையா. அப்ப இங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. உங்களோட அம்மா வேலைக்கு போனாலும் போகலாட்டியும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆஃப்டர் த மேரேஜ், திருமணத்துக்கு பிறகு அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா சொல்லுவோம். அப்ப அம்மா வேலைக்கு போகல என்று சொல்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ் பாருங்க, ஸ்டே அட் ஹோம் மதர் என்று சொல்லலாம். மை மதர் இஸ் அ ஸ்டே அட் ஹோம் மதர். மை மதர் இஸ் அ ஸ்டே அட் ஹோம் மதர் என்று சொல்லலும். இது வரைக்கும் தெரியாதவங்க இனி அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர் என்று சொல்லுவோம். மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர் என்று சொல்லுவோம். அப்ப இங்க என்ன அர்த்தம்னா அம்மா எந்த விதமான வேலையும் செய்யறதில்ல, வீட்டு இருக்காங்கன்றது தான் அது மீன் பண்ணுது. அப்ப ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி பேசுறதுக்கு இதை நாங்க இந்த பேட்டர்ன்ஸை பாவிக்கிறோம். இப்ப I'll give you 2 minutes, ஒரு 2 நிமிஷம் தாரன். முதல்ல கை தூக்குற 2 பேருக்கு இந்த சான்ஸ் தருவேன். யூ கேன் இன்ட்ரடியூஸ் யுவர் ஃபேமிலி நவ். உங்களுக்கு விளங்கினதை வச்சு ஒரு 2 பேருக்கு கைதான். யா, 1 person தூக்கிட்டே, there we go. யாராவது முதல்ல கை தூக்குற 2 பேருக்கு உங்களுக்கு விளங்கினதை வச்சு உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் யார் யார் என்ன செய்யறாங்கன்றது குயிக்கா சொல்லலாம். இப்ப நான் அடுத்த செஷனுக்கு போயிடுவேன். எஸ் ஆதி, சொல்லுங்க. Hello. Go ahead. My name is Fatima Atifa. Yes, Fatima, go ahead. Make it fast, quick, Amma. I have a small family. There are 4 members in my family. Okay, good. I have a brother and a sister. My father is a laborer. My mother is a stay-at-home mother. My brother is a salesman. And my sister is a radiologist. That's amazing, Fatima. Thank you so much. Where are you? One more chance will be given to another person. Yes.
Yes, CR7, the last chance. CR7. My name is Aflal Ahmed. Yes, Ahmed. There are 8 members in family. Good, very good. I have one brother and 3 sisters. Okay. Sir, எங்க அப்பா மூத்தாயிட்டாங்கப்பா அதை எப்படி சொல்றேன்டா My father is no more with us. My father is no more with us. My Hmm. mother is stay at home with mother. Very good. Right. Thank you. இப்போ இதில் I have one brother என்று சொன்னீங்க தானே, இந்த ஒன்னுக்கு பதிலா இங்கிலீஷ்ல எப்பயுமே நாங்க ஒன் பாவிக்கிறது இல்லை அஹ்மத். இந்த ஒன்னுக்கு பதிலா நாங்க பாவிப்போம். I have a brother. What's that? I have a brother. இப்போ இனி நீங்க ஒன்னு சொல்லாம I have a brother ன்னு சொல்லுங்க. ஸோ நாங்கள் அது ப்ராக்டிஸ்ல கொண்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அமேசிங், யூ கைஸ் டிட் வெல். ஸோ ரெண்டு பேரும் யூ ட்ரைட் வெல், அமேசிங். ஸோ இதான் லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டெமோ, சிலாக்களுக்கு என்ன சிம்பிள் விஷயம் தானேன்னு தோணும். ஆக்சுவலி நம்ம அதை வாய் திறந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து ப்ரொனன்சியேஷனை கொண்டு வருது, எந்த அளவுக்கு இலகுவா சொல்றேன்ன்றதை எனக்கு நான் ஃபீல் பண்றேன். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்றது. இப்ப இதே விஷயத்த நீங்க யாருமே மைக் ஆன் பண்ணாம சொல்லி பாருங்களேன், மனசுக்குள்ள சொல்லாம வாய் முறுமுறுத்து பாருங்க. மைக் ஆன் பண்ண இயலாது, ஜஸ்ட் வாயில முறுமுறுத்து பாருங்க. குயிக்கா சொல்லலும் மாட்டேன். There are 4 members in my family. I have 2 brothers and a sister. My father is a nurse. My mother is a stay at home mother. ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். ஸோ இதான் ப்ராக்டிஸ் என்று சொல்றது. நமக்கு 100% கிராமர் இங்கே தான் நம்ம ஸ்கூல்ல விடுற பிள்ளைங்க விடுறோம். என்ன ஸ்கூல்ல எனக்கு கிராமர் தெரியுது, எல்லாம் தெரியுது, எக்ஸாம்லேயும் எடுத்துட்டேன், ரைட்டிங்லேயே எடுத்துட்டேன், நான் ஸ்பீக்கிங்லேயும் அந்த அந்த எனக்கு தெரிஞ்ச கிராமரை எனக்கு சரியா சொல்ல முடியல. காரணம் எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை, அதனால பதட்டம். டக்குன்னு எனக்கு வேர்ட்ஸ் வருது இல்லை, குயிக்காக எனக்கு வேர்ட்ஸ் வருது இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹாவ் டு லேர்ன் த லாங்குவேஜ். இப்படித்தான் லாங்குவேஜை நீங்கள் லேர்ன் பண்ணணும். இது உங்களுக்கு சின்ன விஷயம், பேசிக்ல இருந்து வாராக்களுக்கு. இப்போ இதே விஷயத்தை அட்வான்ஸாக படிக்கிறவங்க டிஃப்ரெண்டாக படிப்பீங்க. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்ல தேவை. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவைண்டா, இப்ப சின்ன லெசன் 2-3 சொன்னா வருது. இப்ப நாங்க இதுக்கு மேல நிறைய விஷயங்களை சரியா பாடமாக்கணும்டா, நான் மினக்கட்டு படிப்பிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மெமரைஸ் பண்ண இயலாது, மனப்பாடம் செய்ய இயலாது. இருந்து மினக்கட்டு ஒரு தாளை எழுதி ஒட்டி வச்சு பாடமாக்க முடியாது. இங்க உங்களுக்கு ஈஸியானதும் எஃபெக்டிவான ஒரு வழிதான் லாங்குவேஜ் லேர்னிங்ல. யூ நீட் அ கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். என்ன உங்களுக்கு தேவை? கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தேவை. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்றோம், தீவிரமான பயிற்சி இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி என்ன செய்யும்னா உங்களோட லாங்குவேஜ் தாட்ஸை வேர்ட்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். உங்களோட சிந்தனைகளை வார்த்தைகளா அது மாற்றுது. அதுக்கு உங்களுக்கு தேவை கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சின்றது லாங்குவேஜ் லேர்னிங்ல நீங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு வேர்டு தான் நான் சொல்லல. இந்த கன்சிஸ்டன்ட் சொல்றதை வந்து லாங்குவேஜ் லேர்னிங்ல நீங்க தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தை என்று தான் சொல்லல. இட்ஸ் நாட் இன்டென்சிட்டி பட் த கன்சிஸ்டன்சி தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங். ரைட்? அப்ப இங்க உங்களுக்கு தேவை கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தேவை, தொடர்ச்சியான பயிற்சி. அப்ப இந்த தொடர்ச்சியான பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யுதுண்டா, படிப்படியா உங்களுக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வருது, ஒரு விருத்தியை கொண்டு வருது. இன்றைக்கு கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ற விஷயம் ஒரு நாள் மைண்டை விட்டு போகாது. அப்ப அங்க நீங்க லேர்ன் பண்ணதை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாளைக்கு இன்னொரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்றீங்க, அதை தொடர்ச்சியா ப்ராக்டிஸ் பண்றீங்க. இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விடுறது இல்லை. இன்றைக்கு ப்ராக்டிஸ் பண்ண நாளைக்கு நாளண்டைக்கு உங்களுக்கு அதை ஸ்கெட்யூல் பண்ணி ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்தா நீங்க ஒரு growth-ஐ பார்ப்பீங்க. Right? We cannot learn the language. We can speak English fluently within a day, overnight. ஒரு நாள் ஒரு இரவுல எங்களுக்கு சரளமாக இங்கிலீஷ் பேச முடியாது. அதுக்கு உங்களுக்கு தேவை சரியான பயிற்சி. அந்த பயிற்சிக்கு டைம் எடுக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இன்ஸ்டன்ட் சொல்யூஷனை இங்க எதிர்பார்க்கல. அது எவ்ரி ஒன் மேக் த மிஸ்டேக்ஸ். எல்லாருமே பிளவுற இடம் இது என்ன, 2 மாசத்துல ஃப்ளூவண்டா இங்கிலீஷ் பேசுறது.
10 நாள்ல இங்கிலீஷ் பேசுறது, ஒரு நாள்ல இங்கிலீஷ் பேசுறதுல அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து என்ன செய்கிறோம், போலியான ரிசல்ட்ஸுக்காக நாங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவதால எங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. 10 நாள்ல 2 மாசத்துல ஃப்ளூவெண்டா சரளமா இங்கிலீஷ் பேச முடியாது. உங்களுக்கு சரியான நேரமும் பயிற்சியும் தேவை. அப்ப நீங்க இங்க ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க கூடாது. நீங்க செய்ய வேண்டியது உங்களோட ப்ராசஸ். நீங்க லாங்குவேஜ் லேர்னிங்ல ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அந்த ஸ்டெப்பை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும். இது நான் சரியா தான் செய்றேன், இது செஞ்சதுக்கு பாராட்டுங்க, நீங்க செஞ்சு கொண்டே இருக்கணும். அப்ப நீங்க சரியா ரெகுலரா பண்ற ப்ராக்டிஸ் உங்களுக்கு சின்ன சின்ன growth-அ கொண்டு வருது. அந்த சின்ன சின்ன growth என்னத்துல இருந்து வருது, நீங்க லாங்குவேஜ் லேர்னிங்ல செய்யற சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் தான். ஒரு நாளைக்கு 5 வேர்ட்ஸ் நீங்க ரிப்பீட் பண்றீங்க, ஒரு ஃப்ரேஸை ரிப்பீட் பண்றீங்க, வீடியோ ஒன்று பார்த்து அதுல இருக்கிற மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. இது உங்களுக்கு பலத்தை என்னது, டைம்ல உங்களுக்கு பலத்தை கொண்டு வருது. இங்கே தான் உங்களுக்கு என்ன சக்சஸ், லாங்குவேஜ் லேர்னிங்ல சக்சஸ் எங்க கிடைக்குது, இட் கம்ஸ் வித் அ டிசிப்ளின். நீங்க வந்து சக்சஸ் லாங்குவேஜ் லேர்னிங்கை எக்ஸாக்டா நீங்க குயிக்கா படிக்கணும்டா உங்களுக்கு லேர்னிங் டிசிப்ளின்ன்றது தேவை. சரியான ப்ராக்டிஸ், ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. மோட்டிவேஷன் வந்தா மட்டும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பேர் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இல்லை. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவையா, then they need to what, டிசிப்ளின் தேவை, லேர்னிங் டிசிப்ளின் தேவை. அப்ப இந்த லேர்னிங் டிசிப்ளின் உங்களுக்கு வரணுமா, உங்களுக்கு கமிட்மெண்ட் தேவை. நத்திங் கம்ஸ் ஈஸிலி, நத்திங் கம்ஸ் ஈஸிலி, எதுவுமே ஈஸியா கிடைக்காது. ரைட், ஈஸியா கிடைக்கிறதுமே நிலைக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, உங்களுக்கு சரியான கமிட்மெண்ட் தேவை. சரியான வேலை தான். நான் டே ஷிஃப்ட் செய்கிறேன், ஈவினிங்ல பார்ட் டைம் ஒர்க் பண்றேன், சாட்டர்டே சண்டேல படிக்கிறேன், குடும்பத்தை பார்க்கணும், எத்தனை வேலை இருந்தாலும் என்னுடைய லாங்குவேஜ் லேர்னிங்க்கு நான் தான் அதுக்குரிய முயற்சி எடுக்கணும். அந்த கமிட்மெண்ட்ன்றது எனக்கு தான் இருக்கணும். அப்ப இன்றைக்கு மோட்டிவேட் பண்றதால வர கமிட்மெண்ட் இல்லை. இந்த கமிட்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, லாங்குவேஜ் லேர்னிங்ல முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளோ மாறவே கூடாது. அப்ப அதான் ரியல் கமிட்மெண்ட். அப்ப இந்த ரியல் கமிட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவை, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. ரைட், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கிளாஸுக்கு ஜாயின் பண்ணனா அந்த கிளாஸுக்கு சார் தர வேலையை செய்வேன், டீச்சர் தர வேலையை செய்வேன், ப்ரெசன்டேஷன் செய்வேன், ஸ்பீச் செய்வேன், அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து என் லிஸ்னிங்கை பில்டப் பண்ணுவேன், ரீட் பண்ணுவேன், போக்களையும் வரக்குள்ள இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன், இங்கிலீஷ் சீன்ஸ் படங்கள் பார்ப்பேன். அப்ப அதுதான் உண்மையான கமிட்மெண்ட். யூ ஹாவ் டு என்ன சொல்றது வந்து லேர்ன் பியாண்ட் வாட் டீச்சர் கிவ்ஸ். உங்களுக்கு டீச்சர் தாரதை விட மேலாக நீங்க உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங் கொண்டு வரணும். அதான் ரியல் கமிட்மெண்ட். இந்த விஷயத்துல லாங்குவேஜ் லேர்னர்ஸ்ன்றது வந்து நான் சொன்னதானே, கணிதம் படிக்கிறது போல, வரலாறு படிக்கிறது போல பாடமாக்கி படிக்கிறது இல்லை. லாங்குவேஜ் பாடமாக்கினீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க, ஓகே. லாங்குவேஜ் பேசணுமா, பாடமாக்குறது இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப இந்த ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி தேவை. அந்த பயிற்சி தான் உங்களுக்கு கமிட்மெண்டோட வரணும். அடுத்தது நான் சொன்னதானே, இது வரைக்கும் நாங்கள் பெஸ்டான டீச்சர்ஸ்ட்டு போயிருப்போம், பெஸ்டான காலேஜஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும் நான் ஏன் இன்னும் பேசலைன்றதுக்கு அர்த்தம், நான் சரியான அப்ரோச்சை சூஸ் பண்ணலை. நான் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன், அந்த லேர்னிங் மெத்தட் சரியாண்டு நான் சூஸ் பண்ணலை. அப்ப நாங்க ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில எங்களோட பிள்ளைகளை நாங்க ட்ரெயின் பண்றது, நீங்க பெருசா எதுவும் செய்யணும், ஒரு நாள்ல 100 வேர்ட்ஸ் பாடமாக்கணும், பெரிய 1500 வேர்ட்ஸ்ல எஸ்ஸே செய்யணும், ஒரு பெரிய ஒரு பிரசன்டேஷன் 10 நிமிஷத்துக்கு பேசணும்ன்றதை நான் நீங்க சொல்ல வரல. நாங்க சொல்றது சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, நாங்க உங்களுக்கு தர சின்ன சின்ன வேலை, உங்களால முடியுமான வேலை, உங்களுக்கு இருக்கிற வேலைப்பாளுக்கு மத்தியில, நீங்க கஷ்டப்படுறதுக்கு மத்தியில உங்களுக்கு லாங்குவேஜும் ஒரு பேர்டனா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தார சின்ன சின்ன வேலையை தொடர்ச்சியா நீங்க பயிற்சிக்கு கொண்டு வந்தாலே காணும் 2 மாசத்துல உங்களுக்கு விசிபிளான ப்ரோக்ரஸை நாங்க தாரம்ன்றதை விட நீங்க கொடுக்குறீங்க, உங்களுக்கு நீங்களே அந்த விசிபிளான ப்ரோக்ரஸை கொடுக்குறீங்க. ரைட், அப்ப we see language as a tool for communication. நாங்க லாங்குவேஜை பார்க்கறது எனக்கு தேவைய நான் இன்னொரு ஆளுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு கருவி. இட்ஸ் a tool, just it. அதால கிராமர் ரூல்ஸை படிக்கிறதாலே, வொக்காபுலரியை பாடமாக்குறதாலே பேச முடியாது. சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, டீச்சர்ஸ் தர வேலையை நீங்க சரியா செஞ்சாலே காணும் 2 மாசத்துல உங்களுக்கு விசிபிளான ப்ரோக்ரஸை நாங்க கொண்டு வரோம். Right, we encourage our learners to work together in groups and take an active role in learning. எங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கணும், நான் அதுக்கு ஏற்ற கமிட்மெண்ட்டை கொடுப்பேன். எனக்கு இங்கிலீஷ் தேவை, அதுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேலை தந்தாலும், என்ன எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் நான் செஞ்சு இந்த இங்கிலீஷை 2 மாசத்துல படிப்பேன்ற கமிட்மெண்ட் தான்
இந்த இங்கிலீஷ் மேரதன் ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு நீங்க ஜாயின் பண்ற ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கு. ரைட், இது மட்டும் இருந்தா எங்கள்கிட்ட வாங்க, நிச்சயமா 2 மாசத்துல நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணோம். பிகாஸ் வி ப்ராமிஸ் யூ, நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம், ப்ராமிஸ் பண்றோம். அந்த ப்ராமிஸை உங்களுக்கு காக்குறது வந்து இந்த உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான், உங்களோட கமிட்மெண்ட் தான். ரைட், அப்ப நாங்க உங்கள்ட்ட சொல்றது வந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்றதால இங்கிலீஷ் பேச முடியாது. அப்ப கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுல இது ஒரு ரிசர்ச் சொல்லுது பாருங்க, 5% தான் நீங்க லாங்குவேஜை பெற்றுக்கொள்றீங்க. ஒரு கிளாஸுக்கு போறதால 5% தான் நீங்க லாங்குவேஜை பெற்றுக்கொள்றீங்க. ரீட் பண்றதாலையும் லிசன் பண்றதாலையும் 10% 20% தான் பெற்றுக்கொள்றீங்க. டெமோன்னு சொல்றது படிச்சதை அப்படியே சொல்லி காட்டுறதாலையும் 30%. இங்கதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்குது. இதான் நாங்க சொன்னோம் பாருங்க, இந்த பாருங்க, we work together in groups and take active role என்று 2வது பேரல் இருக்கிறது. குரூப் டிஸ்கஷன்ஸ், இது 50% லாங்குவேஜ் லேர்னிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாருங்க, ப்ராக்டிஸ் தான் guys. என்னதான் கிராமர் தெரிஞ்சாலும் without practice you cannot utter a single word in English. So therefore you need consistent practice. இந்த ப்ராக்டிஸ்ல நீங்க 75% படுறீங்க, டீச் பண்றதால 90% படுறீங்க. அப்ப இந்த கடைசியில எங்களோட மெத்தட் எல்லாமே இந்த இந்த இருக்கிற இதுல இந்த முக்கோணத்துல இருந்து கீழே இருந்து மேல போற மெத்தட்டா தான் இருக்கு. நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம், இந்த கீழே இருக்கிற மெத்தட்ல இருந்து தான் மேல கொண்டு போறோம். இதை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா சிம்பிளா உங்களால இங்கிலீஷ்ல பேச முடியும் 2 மாசத்துல. அண்ட் ஒன் மோர் திங் காய்ஸ், இதை நான் கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த செமினார்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே நாங்க வந்து ஆஃபர் கொடுக்குறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு செமினாருக்கு ஜாயின் பண்ண 2 பேருக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஃப்ரீயாக வழங்குறோம். அது ட்ரஃபிள் ரவுண்டு சொல்றது. அதுக்குரிய லிங்கை இன்னொரு 10 நிமிஷத்தில் அனுப்புவேன். கடைசி மட்டும் இருக்கிற ஆட்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் இப்போ ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரதன் ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம்லையும் யூனிக்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ லேர்னர் சென்டர்ட் ப்ரோக்ராம். அதாவது மாணவர்களோட தேவையை அடிப்படையாக வச்ச ப்ரோக்ராம் தான் இது. அப்ப நீங்க தான் 100க்கு 90% பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து யாரு, நீங்க. அப்போ உங்களுக்கு நாங்க வீடியோ ப்ரெசன்டேஷன்ஸ் வச்சிருக்கோம், குரூப் டிஸ்கஷனுக்கு பிரேக் ரூம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அது மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு, தனிப்பட்ட ஸ்பீச்சஸ் இருக்கு, ரோல் பிளே இருக்கு, கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு இலவசமா 6 மாதத்துக்குரிய லாங்குவேஜை நீங்க இலவசமா கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிஸ்டத்தை நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில் ஜாயின் பண்ற மாணவர்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான விஷயம் தான் இது. எந்த காலேஜ்லயுமே இது கொடுக்கறது இல்லை. நீங்க 6 மாசத்துல உங்களோட தாட்ஸை வேர்ட்ஸா மாத்துறதுக்குரிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குற அந்த ப்ரோக்ராமை நாங்க இலவசமா எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க வழங்குறோம். இப்ப இந்த விஷயத்த நான் சொன்ன விஷயத்தையும் உங்களுக்கு காட்டின டெமோவையும் சிம்பிளா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் இது பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான்றது. அடுத்தது பார்த்தோம்டா, we don't expect instant result. நாங்க உங்கள்கிட்ட உடனே இங்கிலீஷ் பேசணும்ன்ற எந்த ரிசல்ட்ஸையும் எதிர்பார்க்கறதும் இல்லை, நீங்களும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எங்களை சிலபஸ்ல இந்த கிராமர் வொக்காபுலரியை தாண்டி என்னத்தை படிக்க போறீங்க, எப்படி படிக்க போறீங்க, என்னென்ன விஷயம் செய்ய போறீங்க, கிளாஸ்ல எப்படி உங்களை நாங்க இவாலுவேட் பண்ண போறோம், இந்த விஷயங்கள் எங்களுடைய கரிக்குலத்துல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எத்தனை கிராமர் பாயிண்ட்ஸ் படிக்கிறீங்கன்றதை தாண்டி அந்த படிக்கிற கிராமர் பாயிண்ட்ஸை எப்படி படிக்கிறீங்க, எப்படி அதை நீங்க ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரீங்க, அதை எப்படி நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டா இருக்குமன்றது தான் நாங்க எங்களோட கரிக்குலத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இன்றைக்கு வரைக்கும் ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இந்த இங்கிலீஷ் மேரதன் டிப்ளமான்ற ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா இலங்கையில மட்டுமில்ல வெளிநாடுகள்லையும் நடந்து கொண்டிருக்கு. ரைட், இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டேன் தானே. இப்ப இவ்வளவு சொன்ன பிறகும் இப்ப இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணணுமா இல்லையாண்டு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, மேபி இருக்கு. இப்ப இதுல 86 பேர் இருக்கீங்க, 86 பேருக்கும் சாரி, இதுல லேர்ன் சிங்கிள் அண்ட் இருக்கு, லேர்ன் இங்கிலீஷ் என்று வரணும். இந்த 86 பேருக்கும் ஐ வில் சேஞ்ச் இட் நவ் இட் செல்ஃப். இந்த 86 பேருக்கும் இப்ப உண்மையாவே இங்கிலீஷ் படிக்கணுமா என்ற ஐடியா வந்து எப்படி இருக்க போகுது? ரைட், சொல்லுங்க அப்போ. சிம்பா யோசிச்சு பாருங்க. இது நீங்க படிக்கணுமான்ற தயக்கம் உங்களுக்கு வருதுண்டா, இதை வந்து இங்கிலீஷா மாத்துங்க. லேர்ன் சிங்கிள் அண்ட் இருக்கு, சாரி ஃபார் தட். இப்போ இதுல முதலாவது உண்மையாவே உங்களை தடுக்கிற விஷயம் என்ன? உண்மையாவே உங்களை தடுக்கிற விஷயம் என்ன? காசா? காசுன்னு பார்த்தாலும்
சும்மா சொல்றேன், இந்த எக்ஸாக்டா அந்த அமௌண்ட் இல்ல, அதுக்கு குறைவா தான் வரப்போது. 10,000 என்று சொன்னாலும் இந்த 2 மாசத்துக்கும் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு 10,000 என்று சொன்னாலும் 10,000 ரூபாய் இல்ல, அதை விட சரியான குறைவு தான். 10,000 என்று சொன்னாலும் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஃபேமிலியா ஒரு டின்னர் அவுட் போறீங்க, ஃபேமிலி ட்ரிப் கொண்டு போறீங்க, ஃபேமிலியா படம் பார்க்க போறீங்க. இந்த நாளைக்கு நாளடே கூலி ரிலீஸ் ஆகுது, இப்ப எத்தனை பேர் டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்களோ தெரியல, ரைட்? இந்த 10,000ன்றது இப்படின்றதுக்குள்ள நாங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு காசு தான் இது. ஆப்வியஸ்லி அந்த பணத்துக்கு கஷ்டப்படுறாக்களும் இருப்பீங்க, கஷ்டப்படுற உழைக்கிறாக்களும் இருப்பீங்க. ஆனா இன்றைய இலங்கையோட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த 10,000ன்றது இப்படின்றதுக்குள்ள எங்களுக்கு போற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு நாள் சந்தோஷத்துக்காக ஒரு ஒரு 1 hour 2 hour சந்தோஷத்துக்காக நாங்க இப்படி ஸ்பெண்ட் பண்றோம்டா, லைஃபே டோட்டலா மாத்த போற இங்கிலீஷ், அதுக்கு நீங்க 2 மாசத்துக்கு 10,000 செலவழிக்கலன்றது ஒரு நாளும் உங்களுக்கு வேஸ்டா போகாது. அது ஒரு நாளும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அது நீங்க லேர்னிங்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. இட்ஸ் a பிக் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட பெட்டர் ஃபியூச்சருக்கு நீங்க ஆரம்பத்துல போற இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த 10,000. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங், இட்ஸ் நாட் 10,000 பட் ஐம் கிவிங் தி எக்ஸாம்பிள். ரெண்டாவது ரீசன், நான் சொன்ன மாதிரி 2 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கலாமா? 2 மாசத்துல கேன் வி லேர்ன்? அப்ப இதுக்கு காரணம் என்ன? இப்போ இந்த காசு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது இந்த 2 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கலாமான்ற உங்களுக்கு தயக்கம் ஏற்படுதுண்டா, அதுக்கு பிரதானமான ரீசன் நீங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்னது? உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க உங்களை நம்பல. சோ எந்த அளவுக்கு நீங்க உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்குரிய சக்சஸ் 2 மாசத்துல நீங்க கெயின் பண்ணலும். First, you have to trust yourself. You have to believe in yourself that I can do that. I can practice consistently. Whatever comes, whatever the work, whatever the other commitments I have, definitely I'll spend time for my learning. என்ன பிரச்சனையா இருக்கட்டும், லேர்னிங்கா இருக்கட்டும், எந்த விதமான கஷ்டமா இருக்கட்டும், குடும்பத்துல என்ன இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வேலை பழுவா இருக்கட்டும், இந்த 2 மாசத்துல லேர்னிங் எனக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் கொடுத்து கமிட்மெண்டா ஒர்க் பண்ணுவேன்ற அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தா மட்டும் காணும், யூ வில் மேக் இட். டெஃபினெட்லி யூ வில் மேக் இட். இது உங்களுக்கு நிச்சயமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஏன் நான் சொல்றேன்னா, இங்கிலீஷ்ன்றது லாங்குவேஜ் இல்லை, இட்ஸ் அ லிங்குவா ஃப்ராங்கா. இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியா? லிங்குவா ஃப்ராங்கான்றது உலகத்துல அதிகமாக பாவிக்கப்படுற மொழி. பிசினஸ் பர்பஸுக்காக, எந்த பர்பஸுக்காக அதிகமாக யூஸ் பண்ணப்படுற மொழிக்கு பேர் தான் லிங்குவா ஃப்ராங்கா. அப்ப இங்கிலீஷ்ன்றது ஒரு வேர்ல்ட் லிங்குவா ஃப்ராங்கா, உலகத்துல அதிகமாக பாவிக்கப்படுற மொழியில் ஒன்று. அப்ப இந்த மொழி உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். எப்படி? பிசினஸா இருக்கலாம். இப்ப எந்த லைஃப் எடுத்தோம்னா, நான் இந்த இங்கிலீஷ் மட்டும்தான் ஃபீல்ட், இந்த இங்கிலீஷை மட்டும் வச்சு இன்றைக்கு நான் டிரெக்டரா இருக்கேன். என்னது? அகாடமிக் டிரெக்டரா இருக்கேன் ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல. பாருங்க, அந்த லேர்னிங், அந்த லாங்குவேஜ் மட்டுமே எனக்கு அந்த பொசிஷனுக்கு, ஜாப்புக்கு என்னது, ஒரு தனி கருவியா இருக்கு. அப்ப இது மாதிரி நிறைய பேர் லைஃப்ல இங்கிலீஷ்ன்றது ஒரு மேஜர் ரோல் வகிக்கும். நீங்க சும்மா சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அலிபா எக்ஸ்பிரஸ், அலிபா குரூப் ஆஃப் கம்பெனி உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பமே அவங்க தான். அலிபா எக்ஸ்பிரஸ் நிறைய பேர் இருக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த டெராஸ், ஸ்ரீலங்கையில டெராஸ், இப்ப தெமு ஒன்று வந்திருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு அடித்தளம் போட்டாக்கள் தான் அலிபா குரூப் ஆஃப் கம்பெனி. அதோட ஓனர் சைனால ஜாக்மா என்ற ஒரு ஆள். அந்த ஜாக்மாவோட ஸ்பீச் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் அவர் கொண்டு டெவலப் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் சக்சஸா இருந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் இங்கிலீஷ் தான். சைனீஸ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்பதான் அந்த ட்ரெண்டுக்கு வராங்க. நான் அவங்களுக்கு அவங்களோட மொழியை தவிர மற்ற மொழி படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஸ்பெஷலா இங்கிலீஷ். ஆனா இன்னைக்கு அந்த ஜாக்மா அந்த ரியலைஸ் பண்ணபடியா தான், இந்த இங்கிலீஷை கொண்டு வந்தபடியா தான் இன்னைக்கு அவர் சக்சஸ்ஃபுல் ஒரு ஆளா எல்லாருக்கும் பயணியரா இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ன்றது இப்படின்றது கூட லைஃபை சேஞ்ச் பண்ணும். தட்ஸ் ஃபார் ஷோர். ரைட், கமிங் டு த பாயிண்ட். ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ன்றது பார்த்தோம்னா ஸ்ரீலங்காலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆன்லைன் காலேஜஸ். அதாவது இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆன்லைன் காலேஜில் உண்டு. ஆன்லைன் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் எங்களுடைய பிசிக்கல் பிரான்ச்சும் இருக்கு. நாட் ஓன்லி இன் ஸ்ரீலங்கா, we have the international branches also. எங்களுக்கு சர்வதேச ரீதியான பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல எங்களோட ஆக்ஸ்போர்ட் கல்லூரியோட பிரான்ச் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் ஸ்ரீலங்கா. இங்கிருந்து நாங்க இன்டர்நேஷனல் பிரான்ச்சஸ் ரன் பண்றோம். நாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு கீழே, பார்லிமெண்ட்டுக்கு கீழே ப்ராப்பரா அனுமதி பெற்ற ஒரு கல்வி வழங்க நிபுணர். எங்களுடைய சர்டிபிகேட் ஃபாரின் மினிஸ்ட்ரியிலையும் அக்செப்ட் பண்ணப்படுது. எங்களுடைய நோக்கம் குறைந்த விலையில, ரீசனபிள் பிரைஸுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணும்ன்றதுதான் இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியோட பிரதானமான நோக்கமாவே இருக்கு.
ரைட், நான் ஃபர்தரா இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்னதானே ரஃபல் ட்ரோ காம்படிஷன், அதாவது இது இன்னைக்கு ஜாயின் பண்ற 2 பேருக்கு இது ஃப்ரீயா கிடைக்குமாண்டு. ஸோ அதனால இப்போ நான் உங்களுக்கு chat பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொண்டு அனுப்புவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. chat பாக்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு அனுப்புவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுங்க. ரைட், உங்களோட பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுங்க. லிங்க் அனுப்பிட்டேன். ரைட், நீங்க கொடுக்குற பேரும் வாட்ஸ்அப் நம்பரும் இன்கேஸ் நீங்க வினரா வந்தீங்கன்னா நான் பேர் கூப்பிடுவேன். அப்ப நீங்க இந்த மீட்டிங்ல இருந்தா மட்டும்தான் நீங்க வின்னரா அறிவிக்கப்படுவீங்க. அப்படி இல்லாட்டி இந்த சான்ஸ் இன்னொரு ஆளுக்கு போகும். ஸோ நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிட்டேன். ப்ளீஸ் ஃபில் தட். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நாங்கள் ஆன் த ஸ்பாட் யார் வின்னர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணுவோம். ரைட், அமேசிங். இப்போதைக்கு 20 பேருக்கு மேல நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த chat பாக்ஸ்லயே பாருங்க, chat பாக்ஸ்லயே அந்த லிங்கை தாரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்லயே உங்களோட டீட்டெயில்ஸை போடுங்க. தனியாக எனக்கு மெசேஜ் பண்ண வேண்டாம், லிங்க்ல அனுப்புங்க. வாவ், 50 பேருக்கு மேல ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க ஃபில் பண்ணும் வரைக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மேரத்தான் பார்த்தோம்னா ஏன் இதை நாங்கள் இங்கிலீஷ் மேரத்தான் பேர் வச்சோம்? இதை நாங்கள் ஸ்ப்ரிண்ட் வச்சிருக்கலாம் தானே, ரன்னிங் வச்சுக்கலாம். ஏன் நாங்கள் மேரத்தான் பேர் வச்சோம்னா, மேரத்தான்ன்றது வந்து இன்ஸ்டண்டாக முடிகிற விஷயம் இல்லை. ஸ்ப்ரிண்ட்ன்றது இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்ன்றது இட்ஸ் அபவுட் ரஷிங் டு ஃபினிஷ் த லைன் ஆர் மெமரைசிங் எவ்ரி திங் அட் ஒன்ஸ். ஒரு நொடியில் இல்லை ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பாடமாக்கிட்டு முடிக்கிற விஷயம் இல்லை. இட்ஸ் அபவுட் ஸ்டெடி ப்ராக்ரஸ். நீங்கள் சரியான ஒரு ப்ரோக்ரஸை கொண்டு வரீங்க. தொடர்ச்சியான ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க. அதான் இதுக்கு பேர் மேரத்தான். ஸோ இங்கே உங்களுக்கு சக்ஸஸ் எங்கே வருதுண்டா, பெர்சிஸ்டன்ஸ், பேஷன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். உறுதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கமிட்மெண்ட். இந்த 3க்கு தான் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் லேர்னிங்கை நீங்கள் படிக்க போறீங்க. சரிதானே? அப்போ இப்போ நீங்கள் யோசிங்க, நான் சொன்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம யோசிப்போம், நாளைக்கு பார்ப்போம். அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, எப்பயுமே எல்லா விஷயத்தையும் நாங்கள் டிலே பண்ணுறது. எப்படி டிலே பண்ணுறோம்? இந்த கிழமை எனக்கு வேலை ஒன்று இருக்குது, அடுத்த கிழமை பார்ப்போம். இந்த மாதம் கொஞ்சம் டைடாக தான் இருக்குது, நைட் ஷிஃப்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, அடுத்த மாதம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், பிள்ளைகளை பார்க்க யாரும் இல்லைண்டு இதை நாங்கள் தள்ளி போடுறத ஒரு எக்ஸ்கியூஸாக கொண்டு வந்துட்டோம். நம்ம லைஃப்பில் இதை ஒரு எக்ஸ்கியூஸாக கொண்டு வந்துட்டோம். There's no tomorrow. You might delay making the right decision, but time is precious. It neither comes back or stop for anyone. டைம் வந்து உங்களுக்கு நிற்காது, யாருக்கு நிற்காது, திரும்பவும் வராது. டுடே இஸ் த பெர்ஃபெக்ட் டே வி ஆல் ஹேவ் ரைட் நவ். இப்போ இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ். ஸோ ஒன்று செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு செய்வோம், அப்போ செய்வோம், அதுக்கு பிறகு செய்வோம்ன்றது ஒரு நாளும் உங்களுக்கு கமிட்மெண்ட்டாக இதை கொண்டு வராது. ஸோ இஃப் யூ டிசைடட், ஸ்டார்ட் இட் நவ் இட் செல்ஃப். நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைட் பண்ண நொடியிலே செய்யறதுக்கு ஆரம்பிங்க. 2 மாதம் பார்த்துருக்க போயிடும். ரைட், இந்த 2 மாதம்ன்றது நம்ம பார்த்துருக்க குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நாங்கள் எப்பயுமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கோம். ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ்ன்றது எப்பயுமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. நீங்கள் எங்களை பற்றி அறிஞ்சு கொள்ளணுமா, எங்களோட ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ் பேஜுக்கு போங்க. ஃபேஸ்புக் பேஜில் ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ் இருக்குது. சிங்கள கம்யூனிட்டி பற்றி தெரியறதுக்கு லிங்கோ ஃப்ராங்காண்ட் இருக்குது. பேஜ் போனீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டி செய்கிறோம்ன்றது அதில் பார்க்கலாம். எங்களோட லெசன்ஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல்ஸுக்கு போனீங்கன்னா தாராளமாக சாம்பிள் டெமோ லெசன்ஸும் ஒரிஜினல் லெசன்ஸுமே நாங்கள் ரெக்கார்டிங்ஸை பப்ளிக்லேயே போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒளிவு மறைவுன்றது இல்லை. காரணம், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தந்த ஃபீட்பேக் வந்து ரியலான ஃபீட்பேக். ஸோ அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதை நீங்கள் கண்ணால் பார்க்கணுமன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ எங்களை பற்றி என்ன தேவைகள் உங்களுக்கு தெரிய வருதுனாலும் நீங்கள் எங்களோட பேஜை, இந்த பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களை பற்றி சகல விஷயங்களையும் ஏ டு செட் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் சொன்னேன், எங்களோட ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே நாங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப்பை ஃப்ரீயாக கொடுக்குறோம்.
நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆப்பை ஃப்ரீயாக கொடுக்குறோம். காரணம், என்னதான் நம்ம ஏஷியன்ஸ் இங்கிலீஷ் பேசினாலும் ஒரு வெள்ளைக்கார நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுகிற அந்த இங்கிலீஷ் எனக்கு கொண்டு வர இயலாது. அப்போ அந்த ப்ராக்டிஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பழகிறதுக்கு தான் இந்த ஆப்பை ஃப்ரீயாக கொடுக்குறோம். 120 கன்வர்சேஷன்ஸு கிட்ட இருக்கு. அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 படி பார்த்தாலும் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் உங்களோட வாய்ஸை நீங்களே ரெக்கார்ட் பண்ணலாம். ஒரு ஆளோட பேசி உங்களோட வாய்ஸை நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். பாருங்க, உங்களுக்கு சின்ன ஒரு டெமோண்டு காட்டுறேன். எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் பேசின வாய்ஸ் நோட் போட்டிருக்கோம். ஸோ யூ கேன் லிசன் டு தட். ரைட், பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு முதல் பேசின லேடிஸோட அந்த கேர்ள்ற வாய்ஸ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட். அவங்க ஒரிஜினலாக ஒரு வெள்ளைக்காரனோட ஸ்பீக்கரை பேசுகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த ஆப்பை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். காரணம், நிச்சயம் அவங்க அந்த ப்ரொனன்சியேஷன், வெள்ளைக்காரன் எப்படி, அந்த அக்சென்ட் எப்படி இருக்குது, அதெல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது வந்து என்ன தெரியுமா, எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லையே, அப்போ நான் எப்படி பேசுகிறேன்னெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்மளை தேடி வராது, நாங்க தான் அதை தேடி போக வேண்டும். ஸோ நாங்க தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்றது தான் எங்களோட ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜில் பிரதானமான நோக்கமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிஸ்னிங் ரீடிங் இருக்கு. எந்த அளவுக்கு லிஸ்னிங் ரீடிங் இம்பார்ட்டன்ட்ன்றது லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களுக்கு முதல் நாளே சொல்லித்தரும். ஒரு மொழியை நீங்க பேசணுமா, கட்டாயமா ரீட் பண்ணணும், லிசன் பண்ணணும். அதுல இருந்து வர அந்த அந்த ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்றதுக்கு இது நிச்சயமா உங்களுக்கு பிரயோசனமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது உங்களுக்கு வீக்லி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. ஏன் நாங்க வீக்லி எக்ஸாமினேஷன் வைக்கிறோம்டா, நீங்க ஒரு கிழமைக்கு 3 கிளாஸ் நடக்குது. அந்த 3 கிளாஸ்லயும் படிச்ச விஷயத்த தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, அது உங்களுக்கு விளங்கி இருக்கா இல்லையான்றதுக்காக தான் இந்த எக்ஸாம் வைக்கிறோம். அப்ப இந்த எக்ஸாம்ல நீங்க எடுக்கிற மார்க்ஸ் மட்டுமில்ல, எத்தனை சரி எடுத்திருக்கீங்க, என்ன பிழை விட்டுருக்கீங்க, அந்த பிழைக்கு சரியான ஆன்சர்ஸ் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் தெளிவா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நீங்க உங்களை இவாலுவேட் பண்ணிக்கொள்ளணும். இந்த கிழமை 3 லெசன் படிச்சிருக்கேன், அதுல எனக்கு இந்த லெசன் தரோவா விளங்கிருக்கு, இந்த லெசன் டவுட்டா இருக்கு போல, இந்த எனக்கு விளங்கவே இல்லை, அதை நான் பிள்ளை எடுத்திருக்கேன். உடனே நீங்க டீச்சரை கண்டாக்ட் பண்ணி, உங்களோட சாரை கண்டாக்ட் பண்ணி என்னன்னு கேட்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப நீங்க அடுத்த கிழமைக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு இந்த 3 லெசனும் கிளியர் ஆயிரும். அப்ப உங்களுக்கு அரியர்ஸ் இல்லை, நீங்க ஃப்ரீ மைண்டா அடுத்த லெசனை கம்யூனிகேட் படிக்க முடியும். ஸோ இதான் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் அங்கே இருக்கிற இந்த சக்ஸஸ் என்று நான் சொல்றதுக்குரிய காரணம். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். காரணம், நிறைய பேர் வேலைக்கு போறாக்கள் இருப்பீங்க, மேபி சிக்கா இருப்பீங்க. அப்ப ரெக்கார்டிங் எல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். காரணம், ரெக்கார்டிங் இருக்குன்றதுக்காக கிளாஸுக்கு ஜாயின் பண்றாம சில பேர் விட்டுருவாங்க. வேலிடான ரீசன் யாரு உங்களோட டீச்சர்கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்குரிய ரெக்கார்டிங்கை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா நாங்கள் எங்களோட பிள்ளைகளை என்கரேஜ் பண்றது லைவா கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணணும். 2 மாசம் தான் லைஃப்ல, 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த 2 மாசம் லாங்குவேஜ் லேர்னிங்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதால ஒன்றும் குறைஞ்சி போறது இல்லை. ஜஸ்ட் 2 months ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றது. ஸோ அதைத்தான் நாங்கள் உங்கள்ட்ட மீன் பண்றோம். ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ மோட்டிவேஷன், ஜஸ்ட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. 2 மாசத்துல என்ன வேலை இருந்தாலும் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் நான் கமிட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். அந்த சேலஞ்சோட வாங்க, we make you speak, that's our promise. இதான் எங்களோட ப்ராமிஸா இருக்கு. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த கிளாஸை பற்றி நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்றேன்டா, கிழமையில 3 நாள் 2 மாத ப்ரோக்ராம், கிழமையில 3 நாள் நடக்க போது 8 மணிலேருந்து 10 வரைக்கும். அதை நீங்க எப்படி நீங்க உங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும்டா, மெட்ட கிளாஸ் செய்யறது போல உங்களை கும்பலோட கோவிந்தாவா 100 200 பேர் 300 பேர் 500 பேரை ஒண்டா போட்டு படிப்பிக்கிறது இல்லை. அது பொய் வேலை. ஸோ நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம்டா, நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்போம். அதை சொல்றது பிளேஸ்மெண்ட் எக்ஸாம். பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் நாலேஜ், இப்போ தற்போதைய ஆங்கில அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ற எக்ஸாம். உங்களுக்கு 0 நாலேஜும் இருக்கலாம், 100க்கு 100 வீதமும் இருக்கலாம்.
நீங்க எடுக்கிற மார்க்ஸின் அடிப்படையில தான் உங்களை நாங்க வேற குரூப் அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். பார்த்தீங்கன்னா 30 எடுத்தா பேசிக்ல வருவீங்க, ஆவரேஜ் 50 அந்த லெவல்ல வந்தா இன்டர்மீடியட்ல வருவீங்க, அப்பர் லெவல்ன்றது 70க்கு மேல. இது என்ன எப்படி நாங்க மெஷர் பண்றோம்னா இன்டர்நேஷனல் சர்வதேச ரீதியா CEFR என்ற ஸ்டாண்டர்ட் தான் லாங்குவேஜை நாங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு பாவிக்கிற ஸ்கேலிங். அதன் அடிப்படையில் தான் இந்த A1 A2 B1 B2 C1 C2 இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களை போட்டு நாங்கள் சொன்ன விஷயங்களை உங்களோட டீச்சர்ஸ் படிப்பிப்பாங்க. உங்களுக்கு படிப்பிக்கிற எல்லாருமே யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் மோர் தேன் 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாக்கள் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை நீங்கள் இங்கிலீஷ் பேசணும். எப்படி பேசணும்? கான்ஃபிடென்ட்டாக பேசணும், நாட் ஃப்ளூவன்ட்லி. ஃப்ளூவன்ட்ன்றது நீங்கள் கான்ஃபிடென்ஸை மெயின்டைன் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளூவன்சின்றது வருது. அப்போ நாங்கள் முதல்ல எப்பயுமே சொல்றது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசுறதுக்குரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் அதுக்குரிய வழியையும் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று போட போகிறேன். இப்போ இதுக்கு முதல் போட்ட ஃபார்ம் இல்லை, இப்போ இன்னொரு ஃபார்ம் ஒன்று போட போகிறேன். என்ன ஃபார்ம்ண்டா, அதாவது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் கல்லூரியிட இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் மேரத்தான் டிப்ளமா இன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஜஸ்ட் ஐடியா இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணணும் மட்டும் இல்லை, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமா இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கேன், அதை நீங்க ஃபில் பண்ணுங்க. நீங்க ஃபில் பண்ணி நான் சொன்னதை விட உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அவ்வளோத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளும். எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அதுக்கு பிறகு இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே? ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் லேர்னிங் இப்படி நடக்குதான்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா கூட இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் நான் இந்த ஃபார்மை இதில் அனுப்பியிருக்கேன். ரைட், அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களோட பேர் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை தொடர்பு கொண்டு இந்த ப்ரோக்ராம் இப்படித்தான் நடக்குது, இந்தந்த விஷயங்கள் செய்கிறோம், இதை தவிர உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குமோ அவ்வளோத்தையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்ப் சொல்லுவாங்க, லுக் பிஃபோர் யூ லீப். அதாவது ஒரு விஷயத்தை நீங்க செயற்படுறதுக்கு முன்னாடி அது தீவிரமா ஆராய்ஞ்சு சரியா பிள்ளையான விஷயங்கள் என்னன்றதை நீங்க அலசி ஆராய்ஞ்சு தான் தீர்மானிக்கணும்ன்றதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டா நீங்க எங்கள்கிட்ட வாங்க, கால் பண்ணுங்க, உங்களோட தேவைகளை நீங்க கேளுங்க, பூர்த்தி செய்யுங்க. அதுக்கு பிறகு யூ டிசைட், அதுக்கு பிறகு நீங்க டிசிஷனை மேக் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் இந்த கிழமையில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ நான் போட்ட அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளும், அல்லது வாட்ஸ்அப் குரூப்பினோட எங்களை தொடர்பு கொள்ளையிலும், உங்களுக்கு தெரிஞ்ச கோஆர்டினேட்டர்ஸுடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளையிலும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளையிலும். ரைட், இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண 2 பேருக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இப்போ அது ஸ்டார்ட் ஆக போகுது, ரஃபல் ரோன்னு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு செமினாருக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் 6000 ரூபா மட்டும்தான். 2 மாசத்துக்கும் இந்த ப்ரோக்ராம் 6000 ரூபா. அதை தாண்டி இதுக்கு அடுத்த லெவலையும் நீங்க ஃப்ரீயா படிக்கலாம். இப்போ நீங்க பேசிக்ல ஜாயின் பண்ணா இன்டர்மீடியட் ஃப்ரீ, இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணா அட்வான்ஸ் ஃப்ரீ, அட்வான்ஸ்ல ஜாயின் பண்ணா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஃப்ரீ. இப்போ இதுக்கு அடுத்த லெவல் உங்களுக்கு இலவசமா படிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட்டையும் நாங்க இலவசமா தருவோம். இந்த ஆஃபர் 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் வேலிட். அதுவும் ஒரு குறிப்பிட்ட 20-30 பேருக்கு தான் நாங்கள் வேலிட். அதை நான் போட மறந்துட்டு, அதை எனக்கு எக்ஸாக்டா 20 பேரா 30 பேரான்றது நாளைக்கு கேட்டு நான் குரூப்ல போடுறேன். இந்த 14ஆம் தேதி மட்டும் சான்ஸ் இருக்கு. 6000, 2 மாசத்துக்கு 6000, ஒரு மாசத்துக்கு 3000 ரூபா தான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் அந்த காசை நான் ஸ்பெண்ட் பண்றேன். லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிற விஷயத்துக்கு why don't I try this? ஏன் நான் இதை முயற்சி செஞ்சு பார்க்கக்கூடாது? Come with that and if you have the commitment, definitely we make you speak English. இந்த கமிட்மெண்ட் இருந்தா மட்டும் காணும், நாங்க உங்களை நிச்சயமா இங்கிலீஷ் பேச வைக்கிறோம். And here comes the raffle draw session. இப்போ நாங்க யாரு வின்னர்ன்றதை பார்க்க போறோம். கட்டாயமா நீங்க ஆன்லைன்ல இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். And here we go. ரைட், நீங்கள் அப்போதான் எனக்கு ஃபில் பண்ணி தந்த ஃபார்மில் அந்த உங்களோட நேம்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண போகிறேன், நீங்களாவே அந்த ஃபார்ம்ஸை உங்களோட கண்களால் பார்க்க முடியும்.
ரைட். ஸோ இந்த ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொல்றார்கள், எனக்கு ஒரு கையை தூக்குங்க. இந்த ஸ்பின் வீல் சுத்துறது உங்களுக்கு சில நேரங்கள் ஸ்லோவா விளங்கும், இன்டர்நெட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது ஃபாஸ்டா தான் சுத்துது. இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா கையை தூக்குங்க. கிரேட். இப்ப எல்லாரும் கையை கீழே விடுங்க. இப்ப நாங்க முதலாவது வின்னர் யாருன்றதை பார்க்க போறோம். and here we go, and the winner is right, Selvi. V Selvi, are you there? Bastian Selvi. Hello Selvi, are you there? Okay, she has left the meeting and this chance goes to another person. இந்த சான்ஸ் வந்து இன்னொரு ஆளுக்கு போகுது. And the winner is, and here comes the winner again. Yes, Vidya. Who's Vidya? வித்யாண்டு இருக்கீங்களா யாராவது? நோ. ஹார்ட் லக். இன்னொரு அடுத்தால பார்ப்போம். நான் சொன்னேன் தானே, கடைசியில் இருக்கிற பாருங்க, ஒரு 1 hour நமக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலாட்டி எப்படி நம்ம லாங்குவேஜ் லேர்னிங்க்கு கமிட்மெண்டா ஒர்க் பண்ண போறோம்? ஸோ தட்ஸ் அ ரியல் கொஸ்டின் வி ஹேவ். ரைட், ஜமீல். எஸ் ஜமீல். நீங்க மைக்கை மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தந்திருக்கேன். ஓகே, அண்ட் ஃபைனல் சான்ஸ். ரைட், ருத்திஷா. ருத்திஷா. Yes. Yes, finally, yes, thank you. So congratulations ma, so you have won this chance. ஸோ உங்களை கிளாஸுக்கு நாங்கள் ஃப்ரீ ஆட் பண்ணுவோம், அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த லெவலையும் ஃப்ரீயாக செஞ்சு கொள்ள முடியும். ஸோ இந்த சான்ஸை மிஸ்யூஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி உங்களோட லேர்னிங் ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Okay, okay. And final chance is going to be the winner. Yes, Pavitran. Who's Pavitran? Hello, Pavitran. See, Pavitran is there. இப்போ பேரை பார்த்தனே பவித்ரன் பேர். Right, okay. Congratulations. Yes, congratulations, Pavitran. You have won the chance and you will be added to the group and you will have the next session also free. உங்களுக்கு அடுத்த லெவலையும் நீங்க ஃப்ரீயா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த செமினார்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த ஆஃபர் 14ஆம் தேதி வரைக்கும், 4 வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் 10,000 ரூபாயோட ப்ரோக்ராம் மொத்தமே 6,000 ரூபா மட்டும்தான். அது மாத்திரமல்ல, அடுத்த லெவலை நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாதவங்க, நான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாதவங்க இமீடியட்டா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவாக அந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே? ஓகே, இப்ப உங்களுக்குரிய நேரம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா கையை தூக்குங்க, உங்களுக்குரிய சான்ஸை தரேன். என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம்.